அனைவருக்கும் வணக்கம். This video is sponsored by BuyMode e-shopping app. இந்த BuyMode e-shopping app ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனம். இந்த ஷாப்பிங் நிறுவனத்தின் மூலமாக நம் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களும் மற்றும் அழகு சாதன பொருட்களும் உணவுப் பொருட்களின் பேக்கரி ஐட்டம் அனைத்தும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். நீங்கள் பர்ச்சேஸ் செய்து கொள்ள அந்த பொருட்கள் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும். இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் டவுன்லோட் செய்து இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் செய்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தீதும் நன்றும் பிற தரவாரா புரியலன்னு சொல்லலாமா உங்களுக்கு? ஈஸி ஆயிடும். இல்ல புரியுது பாதிப்பு அப்படின்ற மாதிரி. வெரி குட். தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போற கல் இடிச்சிக்கினேன், யாரோ என்ன கல்லு தடிக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணலீலையிலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தீன்னு போறாங்க, அந்த அம்மா அங்கே உண்டியை தடிக்கிறாரு, ஓட்ட போகுதுன்னா அவங்களே அடி நான் சொன்னாங்க, அச்சா ஓட்டம் வந்துச்சு தானே. அப்போ அது தீதா நன்றா பிறத்தர வாரான்னு சொன்னாக்கா வந்துச்சுல்ல உங்களுக்கு. அது அவங்க நல்லதாவோ அல்லது கெட்டதாவோ நினைப்பாங்க, ரெண்டுல ஒன்று நினைப்பாங்க. கிருஷ்ணா நம்ம மேலே கண்ணு வச்சுக்கிறாரு, கல் தச்சுக்கிறாரு, ஐலவி சொல்லாம மறைமுகமாக சொல்றாரு, நல்லதுன்னு நினச்சிப்பாங்க, கெட்டதுன்னு நினச்சிப்பாரு. நினச்சி இது யார் கெட்டுக்குதே? சம்பவம் தான். அதை நல்லதாகவும் கெட்டதாகவும் நினைக்கிறது யாரு? அப்போ தீதும் நன்றும் பிறத்தர வாரான்னா நல்லதாகவும் கெட்டதாகவும் நினைச்சிக்கிறது நான் தான். அது ஒரு சம்பவமா பார்த்துட்டேன்னா ஒண்ணுமே இல்லைல்ல. புரியுதுங்களா? நான் இங்க பிறந்தது ஒரு சந்தர்ப்பம். ஒரு பிறப்பினை அறுத்து இறப்பினை அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருப்பாரு, சொல்லி வச்சிருப்பேன். இயற்கையில ஏழ்மையோ ஒருமையோ கிடையாது. இயற்கையில நாய் போன சிங்கங்கிட்ட போய் பணக்கார நாய் ஏழை நாய் கிடையாது, ஜாதியில வசந்த நாய் தாழ்ந்த நாய் கிடையாது. ஆனா மனசுல மட்டும்தான் இதெல்லாம் இருக்குது. நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் குரு, நீ சீடன், நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு அப்படின்றது எங்க இருக்குது? என் மனசுல தான். ஸோ மனசு விசாலமாயிடுச்சுன்னா தீது நன்று ஒன்று இல்லவே இல்லைன்னு ஆயிட்டேன்னா பிறத்தர வர்றதில்லை. நான் தான் அதை நினைக்கிறேன் நல்லதுன்னும் கெட்டதுன்னும். கறி சாப்பிட்றது நல்லதுன்னும் கெட்டதுன்னும் நான் தான் நினைக்கிறேன். இந்த கோடி பேர் சொன்னா எனக்கு என்ன வந்தது? நான் சாப்பிட்றேன், அவ்வளவுதான். அது கறி இல்லை, மீன் இல்லை, முட்டை இல்லை, பால் இல்லை, நான் பசிக்கு சாப்பிட்றேன்னு ஆயிட்டேன்னா நல்லதா கெட்டதா? அது பிறத்தந்து வந்ததா அது? ஆனா அப்படி இல்லையே. யாரோ ஒருத்தர் பேசுறாருன்னு நான் ஆயிடுறேன் அப்படின்னு கேட்டேன்னா அது உண்மையாக தான் இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன். நான் தான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா சம்பவத்தை அவங்க சொல்லலை, சம்பவம் நடக்கிறத பத்தி அவங்க பேசல. நல்லதுன்னும் கெட்டதுன்னும் நினைக்கிறது நான் தான். ஒரு விஷயத்த நல்லது முள்ளு குத்துச்சு, நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டிக் ஆகி கால் எடுக்க வரையும் போச்சுன்னா கெட்டது தான். முள்ளு குத்துனோடனே எடுத்து போட்டு செரு போட்டு போனாக்கா நல்லது தான். ஸோ பிரச்சனையை வரமாக்க தெரிஞ்சிச்சுன்னா அது நல்லது கெட்டது இல்லையே, எல்லாமே நல்லது தான் ஆயிடலாம். இல்லை எல்லாமே கெட்டது தான். ஒவ்வொரு நாளுமே சாவரும், நல்ல ஒரு நாள் குறையுது, டெய்லி துக்கப்பட்டுக்கலாம் கெட்டதுன்ட்டு. இல்லை நல்ல ஒரு நாள் கூட கிடைச்சிருக்குது, எனக்கு நேற்றே செத்துருக்க வேண்டியவன் இன்னைக்கு ஒரு நாள் உயிராகிறேன், சந்தோஷம், நல்லதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ எடுத்துக்கிற பண்பு என்கிட்ட தான் இருக்குது, நல்லதாகவும் கெட்டதாகவும். சரிங்களா? இப்போ தீதும் நன்றும் பிறத்தர வரான்னா என் எண்ணத்தால தான் நல்லது கெட்டது இருக்குதே தவிர அது சம்பவம் தான், நடந்தே தீரும். மழை தான் தீரும். நீங்க வயிறு எரிஞ்சு போனாலும் சரி, சந்தோஷமா நனைஞ்சாலும் சரி. ஐயோ மழை பெய்யுது, வீடு இல்லையே, பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறனே, நனைகிறனே, ஜுரம் வருமே அப்படின்னா என்ன அது அர்த்தம்? ஒருத்தருக்கு அப்பா வயலுக்கு போட்டேன் தண்ணி நிற்கும், குளம் வெட்டிக்கிறேன் தண்ணி நிற்கும், கிணறு வெட்டிக்கிறேன் தண்ணி வரும். ஒருத்தருக்கு மழை நல்லதா இருக்குது, ஒருத்தருக்கு மழை கெட்டதா இருக்குது. இப்போ நல்லதும் கெட்டதும் மழை தந்துதா? எந்த சம்பவமும் நம்ம நல்லது கெட்டது தரல. ஒரு சம்பவத்தை நல்லதாகவும் கெட்டதாகவும் பார்க்க பழகிட்டோம் நம்ம, அதனால நமக்கு கஷ்டமா இருக்குது, கெட்டதாகவும் தெரியுது. புரியுது? அப்போ தீதம் நன்றும் பிறத்தர வரானா எங்க இருக்குதே? செயல் என்னால் ஆனதில்லை. நான் பிறந்துட்டேன், இறந்துருவேன். நான் நல்லதாக்கிவா கெட்டதாக்கிவா? அது பிறர் தராங்க. நீங்க கொள்கைகள் எல்லாம் மற்றவங்க கிட்ட கத்துக்கிறீங்க, நல்லது கெட்டதெல்லாம் மற்றவங்க கிட்ட கத்துக்கிறீங்க. இது தீது இது நன்றுன்னு கத்துக்கிறீங்க. கத்துக்கின உடனே நீங்க அப்படியே பாக்குறீங்க. அப்படித்தானே? இப்போ நான் இங்கே ஒரு பிள்ளை நின்று மேலே தோல் மேலே கை போட்டுக்கா போட்டோ எடுத்தாக்கா இருந்தாலும் எவ்வளோ பொம்பளைங்கிட்ட நெருக்கமாகறான்றீங்க. ஆம்பளை கிட்ட போனால் ஆம்பளை கூட விட்டு வைக்கலன்னு கூட சொல்லுவீங்க. பொம்பளை தான் இப்படி சொல்லுவீங்க.
அது பாசமானவன்னா எல்லாம் எந்த மனுஷன்டா இது, அந்த ஜாதி மதம்னு தெரியாம எல்லாரும் மேலேயும் கை வைக்கிறான்னு நினைக்கலாம். அது பொம்பளை குளிச்சாரா இல்லையா, என்ன பண்ணா, அந்த ஆம்பளை குளிச்சானா இல்லையான்னு தெரியாது. அந்த எவ்வளவு பரிசுத்தமானவன் இருந்தா சாதாரணமா எல்லாரும் மேலேயும் கை வைக்கலாம்னு நினைக்கலாம். இப்ப நல்லதா கேட்டதா, நான் தந்தனா, கிருத்தியா இருந்து வந்ததா, நான் தான் உள்ளுக்குள்ள நானே நினைச்சுக்கிறேன் ஒரு விஷயத்த நல்லதுன்னும் கெட்டதுன்னும். சரியா புரிஞ்சுச்சா இப்ப என்ன?